பெரிய கப்பல். அதில் எல்லா ஸ்கூல் பிள்ளைகளையும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு போகிறார். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைகள் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறார். ஒரு செலக்ட் ஆகி போகிறாங்க. எல்லா ஸ்கூல் பசங்களும் போகிறாங்க. நம்ம குழந்தையில் ஒரு பையன் போகிறார். கப்பலில் பயணம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் ஒரு காம்படிஷன் கலந்துக்க போகிறாங்க. நம்ம ஸ்கூல் பிரதர் வந்து முடி வெட்டிட்டு என்ன நீட்டாக ஷூ சாக்ஸ் டை எல்லாம் நீட்டாக போட்டு நெத்தியில் விதி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் ஒரு கிண்டல், இதோ பாடுறா சதுர ஓட்ட மாதிரி வந்துக்கிறான் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். அவன் எப்படி வச்சுருக்கான், தலை மேலே முள்ளமன்றி விடுற மாதிரி முடி வச்சுன்னு பேச்சு சிரிக்கிறான். கிக்கி கிக்கி கிக்கின்னு சிரிக்கிறான். இந்த சைடில் பார்த்தா ஒரு ரோடு போகுது, இந்த சைடில் பார்த்தா தார் ரோடு மாதிரி தலையில் போகுது. அடுத்த ஸ்கூல் பையன் அப்படி இருக்கான். இன்னொரு பையன் ஜாக்கி அப்படின்ட்டு இன்னர் வேர் தெரிகிற மாதிரி ஒரு பேண்ட்டை இறக்கி விட்டுன்னு நக்கெல்லாம் நம்ம பையனை பார்த்து சிரிக்கிறான். கிக்கி 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 என்னடா இது ஃபில்ட்டு வச்ச பேண்ட்டு போட்டுனுக்கிற அப்படின்னு சிரிக்கிறான். இன்னொரு பையன் ஸ்கூல் பையன் சொல்கிறான், இதோ பாரேன் பழம் மாதிரி நெத்தியில் விபூதி வச்சுருக்கு, விபூதின்றது சாமின்னு தெரில அவனுக்கு, கிண்டல் அடிக்கிறான். இன்னொரு பையன் கிண்டல், ஏண்டா என்னடா ஃபுல் கை சட்டை போட்டுனுக்கிற, டைட்டாக போடாமல் லூஸாக போட்டுக்கிற, இது லூஸுடா அப்படின்னு சிரிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பசங்களும் பாரதாசன் ஸ்கூலில் அந்த ஒரே ஒத்த பிள்ளையை பார்த்து மற்ற எல்லா பிள்ளையும் கிண்டல் அடிக்குது. இவன் என்ன பண்ணுறான், அமைதியாக அழகாக எடுத்து சுவாமி விவேகானந்தர் புக் எடுத்து படிச்சுன்னு இருக்கான். உடனே சிரிக்குதுங்க, இதா பாடுறா செல்ஃபோன் ஒன்றுண்டாத, செல்ஃபோன்னா என்னென்ன இதுக்கு தெரியாது பொழுதுறா, லூஸு பொழுதுறா. இது டுஸ்டான்ஸ் தெரியுமா, டக்கு 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 டக்குன்னு ஆடுறான். டெஸ்ட் மேட்ச் புரியுமா, டக்கு டக்கு டக்குன்னு ஆடிட்டு கேட்குறான். இதை பாடுறா விவேகானந்த புக் வச்சு படிச்சுன்னு இருக்குது செல்ஃபோன்ன்ற வயசில். ஐய இது வாழவே தெரில, இதுக்கு இது லூஸுங்கடா இதுங்களாம் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்துட்டான் அந்த பையன். திடீர்னு ஒரு பெரிய ஆடுது, டவடபடப டவடபடப டவடபடம் ஆடுது. எல்லாம் ஐயோ 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 ஐயோன்னு கத்துதுங்க. ஐயோ இன்னும் இப்படி ஆடுதே நம்ம கப்பல். அப்படியே நம்ம பையன் மட்டும் அமைதியாக முருகா முருகா முருகான்றான். பார்த்தா அங்கே பெரிய பூதம் வருது, சிரிக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் சிரிப்பீங்களே அது போல் சிரிக்குது அப்படின்னு. எல்லாருக்கும் பயமாயிடுது. எல்லோரும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்க்குது. எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களையும் நடங்குது. நம்ம ஸ்கூல் பையன் மட்டும் சிங்க மாதிரி நிதானமாக யோசிக்கிறான், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. அமைதியாக இருக்கிறான். எல்லோரும் பார்க்குறாங்கன்னு இந்த பையன் மட்டும் பயப்படாமல் இருக்கானே அப்படின்ட்டு. அது அந்த பூதம் சொல்லுது, நீங்கள் இந்த கடலில் எதையாவது போட்டுருங்க, அதை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன். அப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா உங்களை அந்த கூண்டில் போட்டு நான் எடுத்துன்னு போயிடுவேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்றது. எல்லா பசங்களும் அப்படியே நக்கில் நிற்குது. எது இந்த முள்ளம் பண்ணுற மாதிரி தலை வச்சுது, இன்னர் வேர் தர்ற மாதிரி பேண்ட்டு போட்டுது, தண்ணி ஒன்றா பேண்ட்டை தூக்கின்னு போவோமே அந்த மாதிரி ஒரு பேண்ட்டை போட்டுக்கிறது, அந்த முருங்கைக்காய்க்கு பேண்ட்டு போட்டால் எப்படி இருக்கும் அதுமாதிரி டைட்டாக போட்டுக்கிட்டு இதெல்லாம் நக்கில் எல்லாமே நிற்குது. இதுதானேன்ட்டு உடனே பையன் என்ன செய்யறான், கையில் இருக்க மோரத்தை கழட்டி இதில் போட்டுறான். அந்த கடலில் குடுக்குடுன்னு ஓடி போய் மோரத்தை எடுத்துன்னு கொடுத்துட்டு எத்தனை அவனை ஒரு கூண்டில் போட்டுச்சு. நடுங்குறான். அடுத்தது ஒரு பையன் தலை முடியை தூக்கி உள்ளே போடுது. சரி இது முடி எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு உடனே அந்த பூதம் தலைமுடியை கொண்டு வந்து கொடுத்துருது. உடனே ஒரு பையன் என்ன பண்ணுறான், சின்னதாக ஒரு பேப்பரை சுருட்டி போடுறான். உடனே கொஞ்ச நேரத்தில் எப்படி கொடுத்து இப்படி ஒவ்வொரு ஸ்கூல் பையன் ஒன்று போடுது. மொத்த ஸ்கூல் பையனும் கூண்டில் போச்சு. கடைசியில் அந்த பையன் நிற்கிறான், ஒழுங்காக ட்ரெஸ் போட்டுட்டு தலையை நெத்தி அழகான ஹேர் கட்டோட விபூதி வச்சுக்கிட்டு அப்பா அம்மாவை கும்பிட்டுட்டு முருகா அம்மா அப்பா துணை அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிட்டு நேராக போகிறான். வாட்டர் பாட்டில் எடுக்கிறான், கடலில் தண்ணியை மொத்தம் கொட்டிட்டான். யார், பிடிஎம்எஸ் பையன். உடனே அந்த பூத்துக்கிட்ட சொல்கிறான், இந்த தண்ணியை நான் கடலில் கொட்டிட்டேன், என் தண்ணி எங்கன்னு பார்த்து தேடி எத்தணும் அப்படின்றான். அவ்வளோதான், பூதத்துக்கு கிர்ன்னு ஆயிடுச்சு. எங்கே போய் தண்ணியை தேடுறது, தண்ணியில் தண்ணியை கொட்ட எங்கே தேட முடியும், ஒன்றே முடியல. ஐயா உனக்கு நான் சரண்டர், நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவும் தன்னை கிண்டல் அடித்த
கேலி ஏற்றின பசங்க அத்தனை பேரையும் விடுதலை பண்ணி காப்பாற்றுன்னு கேட்குறான். அந்த பூதத்துக்கு ஒரே ஆச்சரியம், உன்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறவங்களுக்கு நீ காப்பாற்றுறேன்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், என் அப்பா அம்மா ஒழுங்காக எங்களை வளர்த்துருக்காங்க. இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர்னாலையும் நன்மையும் செய்துவிடல். நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். அவர்கள் குறையாக வளர்க்கப்பட்டிருக்கார்கள், அதான் கூத்தாடி கொண்டிருக்கார்கள். என் அப்பா அம்மா என்னை நிறையா வளர்த்தாங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க, பிடிஎம்எஸ் என்ற நல்ல ஸ்கூலில் நான் படித்தேன். அதனால் நான் பணப்பக்குவத்தோடு வாழ்கிறேன், அழகாக வாழ்கிறேன். இவங்களுக்கு ஒழுக்கத்துக்கு மறுபெயர் பழம்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த பூதத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த பூதம் சாமி வடிவம் எடுத்து அவனுக்கு ஒரு அழகான பரிசை கொடுத்து, இந்த மாதிரி நீ ஒரு அப்பா அம்மாவை மதிக்கிறியே, நீ நல்லா இருப்பான்ட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு மறைஞ்சிடுச்சு. மற்ற ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் தேங்காய் முடி வச்சுருந்தவன், இன்னர் வேர் தெரிற மாதிரி பேண்ட்டு போட்டிருந்தவன், மாதிரி டைட்டு பேண்ட்டு போட்டிருந்தவன், ஓம குச்சி மாதிரி இருந்தவன், சுடுகாட்டில் சூடு தாங்காமல் எழுந்து வந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டவன் எல்லாம் நம்ம குழந்தைங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எஸ், பிடிஎம்எஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட், பிடிஎம்எஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கெத்து அப்படின்ட்டு சைலண்ட்டாக ஒன்றும் தெரியாத நல்ல குழந்தை உட்காந்து மறுபடியும் விவேகானந்தர் புக்கை படித்தேன்னா. கேவலமான பசங்க கிண்டல் அடிக்கிறத பார்த்து துச்சமாக அதை தூக்கி போட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் அப்பா அம்மா மதிக்க தெரிஞ்சவங்க, நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்லது செய்ய தெரிஞ்சவங்க, நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாதவங்க, நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் எந்த கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்காதவங்க, நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளே உச்சரிக்கிறவங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பா அம்மா தான். அவங்களுக்கு நீங்கள் நன்றியாக இருங்க. Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.